சரி வச்சுக்கிறேன். வண்டி பேர் பிகாச்சு. நான் உட்காந்துருக்கேன் பாருங்க. இது பேர் தான் என் ஏபிஎஸ் கேபிள் முறிய போகுது. ஸோ பூஃபேம் இன்னைக்கு டே 2 ஆஃப் நம்ம இனி இப்போது கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ வாங்க உள்ள மோட்டோவில் இங்கே கண்டிப்பாக பண்ணுறேன். பூஃபேம் கிளம்பிட்டோம். ரொம்ப லேட்டாச்சு. நம்ம வண்டிக்கு வந்து செயின் லூப் பண்ணிட்டு போகலாம். இந்த MT-15 R15 வச்சுருக்கிறவங்களுக்கு செயின் லூப் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அப்போ பண்ணுறேன் போகிறோம் பாருங்கள். சொல்லலாம் வண்டியை தூக்கி போடி தரமாக இன்றைக்கி செயின் லூப் பண்ண போகிறோம் வண்டிக்கு. அவங்க தூங்கிட்டு வந்தா சொல்லலாம் இந்த பிடி சொல்லலாம் செயின் லூப் படிப்போம். தூக்கி பிடி தலை நீ வா தலை. அதான் இப்படி தூக்கி பிடிக்கணும் வேறு இப்படி. அப்புறம் என்ன சொல்லும் பிடி வா தூக்கி பிடி நான் அடிச்சுக்கிறேன். கிளச்சை பிடிச்சிக்க. ஐயோ கீழே இது ஓட்டுறாதியா என் குலசாமியா அது. இரு என்னையா இப்படி வரு என்னையாது கர்நாடகா போகிறோம் சொல்லும் 10 மணி ஆயிடுச்சு. வெறித்தனமாக போகிறோம். டே தாங்க டே அது சைடில் கிள்ளிட்டு போகிறான். எந்திரி போகலாம். டேரெக்டாக நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா கர்நாடகா போக போகிறோம். அந்த திபெத்தியன் டெம்பிள் நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம் மினி லடாக் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அங்கே தான் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ இறங்குறதே ஒரு ஆஃப் ரோடிங் தான். செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். சொல்ல போகலாமா? என்னாச்சு மறுபடியுமா? ஸோ வாங்க பைக் எடுத்துகிட்டு பறப்போம். ஸோ ஃபேம் வாங்க பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நாங்கள் மோட்டோபூ சேனலுக்கு நீயும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நம்ம இப்போது ராமாபுரம் வழியாக அந்த திபெத்தியன் டெம்பிள் போக போகிறோம். பாதி தமிழ்நாடு பாதி கர்நாடகா. செம்ம ஃபாரஸ்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாரஸ்ட் ரைடு போக போகிறோம். ஸோ வாங்க பைக் எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ணா போயிட்டு வரேண்ணே. பேக் எடுத்துக்கிறோம். பேக் யாருதியா? யோ சரி அவருதுண்ணா. சரிண்ணா போயிட்டு வரோம். ஸோ வாங்க பைக் எடுத்துகிட்டோம். நீ பறக்கிறது தான் வேலை. ஐயோ இந்த ஆஃப் ரோடிங் நைட் ஏறி வந்ததே கஷ்டம். ரிஸ்க்காக தான் ஏறி வந்தோம். ஐயோ நம்ம பைக் குதிக்கிறானுங்க. ஆஃப் ரோடிங்கெல்லாம் தரமாக பண்ணுவான் MT. நல்லாயிருக்கு இந்த ரெசார்ட்டு. வேணால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களாம் ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா நல்லா விளையாடுறதுக்கு இடம் நிறையா இருக்குது. ஒரு 600 ஆச்சு எங்களுக்கு. பராய் ஒரு மேலே பசங்க வர்றதே ஒரு அழகு தான். அவ்வளோதான் இன்னி பறக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஐயோ டுனுக்கு 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 ஊயு. ஸோ அவ்வளோதாங்க இறங்கிட்டு ஆஃப் ரோடு தரமாக போக போகிறோம். ஸோ நைட் இந்த ரோட்டில் தான் வந்தோமான்னு எங்களுக்கே டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டீப்பான ஒரு ஃபாரஸ்ட் ரைடில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு இந்த ரைடில் வரக்கு. நம்ம சந்துரு ப்ரோவோட ஊர் இது தான்ல, நல்லா வாழ்கிறான். ஸோ நிம்மதியான வாழ்க்கை இந்த ஏரியாலலாம். நெட்டு கிடைக்காதான், 4G 5G எல்லாம் கிடைக்காதான். ஆனால் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்குது இங்கெல்லாம். எல்லோரும் அவங்க ஸ்கூல் பாருங்கள். இந்த பர்கூர் தட்டக்கரை இது வந்து இது என்னமோ ஊர் சொல்லுவாங்களே ஈரட்டியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுங்க அது. பலாப்பழம் பாருங்க பாருங்க உள்ளேயே வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க மேலே பலாப்பழம் பழுத்து இருக்குது. நம்ம தலையாக வந்தால் பலாப்பழம் தரேன்னா அப்படியே. ஆனால் தரவே இல்லை, ஆளே இல்லைங்க. இந்த ஊருக்கு தாமரைக்கரைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு ப்ளாகில் சொல்கிறாங்க. முன்னாடி வந்தீங்கன்னா எதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னா, இந்த ஊரில் ஒரு தாமரைக்கரை இருக்குது, தாமரை குளம் இருக்குது. அதனால தான் அந்த ஊருக்கான பேரே அந்த தாமரை குளம். அதனால தான் அந்த பேர் வந்துச்சு. இப்படித்தான் அந்த ஆள் என்கிட்ட சொன்னால் அது உண்மையாக நெசமான்னு எனக்கு தெரில. பசங்க வராங்களா பின்னாடி? வந்துட்டு தான் இருக்காங்க.
கன்ஃபார்ம் இந்த ஊருக்கு தாமரகரைன்னு பேர் வந்த காரணமே இந்த தாமரை குளம் தான். எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு எனக்கு தெரில. இந்த தாமரை குளம் தாமரை இருக்குது, நம்மளால் பொறிக்க முடியாது. பெரிய குளம், எருமை தான் குளிச்சுட்டு இருக்கு. தாமரை பொறிக்க முடியுமான்னு தான் நம்மளுக்கு தெரியலைங்க. எங்கே சொல்ல காணோம், யாரையும் காணோம். இல்லை இல்லை முட்டை வைப்பேன் பார்க்குறியா பாப்பா. ஏபிஎஸ் கேபிள் முறிய போகுது. ஏத்தீரா போடு, ஒரு வீலிக்கு போடு. வா வா வா. ஐயோ, வண்டியை ஒரு வாட்டர் வாஷ் விட்டுட்டு இந்த மாதிரி மழை தண்ணி பார்த்தாலே மனசே இருக்காது வண்டி ஓட்டுறதுக்கு. ஐயோ, ஸோ என்ன பண்ணுறது, போயே தான் ஆகணும். ஐயோ, மேலேயும் ஓட்டிகிட்டு இருந்துருக்காங்க. நம்ம சந்துருவோட இந்த ப்ரௌசிங் சென்டர் இங்கே தானே இருக்குது, போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காரு தலைவன். அவருக்கு மாட்டார், அவர் அண்ணா தான் கடை ஓப்பன் பண்ணியிருப்பார் அன்றைக்கி. பார்ப்போம். சொல்லலாம் சந்துரு கடை, சந்துரு கடை. அண்ணா ப்ரௌசிங் சென்டருங்க, ப்ரௌசிங் சென்டர் சந்துருன்னு ஒரு ஆள். ஆ சரி, தலை பார்த்துக்க, ஒரே நிமிஷம் பார்த்துக்க வரேன், பார்த்துக்க வரேன், ஒரு நிமிஷம். ஆ எங்கேயா கடை வச்சுருக்கான் அந்த ஆள்? இதான் நம்ம தலைவர் கடைன்னு நினைக்கிறேன். அக்கா சந்துரு அவர் கடை தானே இது, வரலையா அவர் இன்னும்? ஆ சந்துரு கடை செட்டோட தூக்கிட்டு போயிடலாமா? பிக்காச்சு பொம்மையெல்லாம் வச்சிருக்கேண்ணாயா, இரு வரட்டும் இன்னைக்கு. அக்கா கடையே வாங்கறதுக்கு வந்து மட்டும் சொல்லுங்க, கூப்பிட்டு. பொம்மை மட்டும் எடுத்துட்டேன்னு சொல்லிடுங்க. இப்பதான் கிளம்புறோம். சரி, ஏதாவது கடை இங்கே ஒன்று இருக்குன்னாங்க, அதான் விலை பேசிட்டு வந்தோம்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தோம். சரி, இதை மட்டும் எடுத்துட்டேன் சொல்லிடு. சரியா? ஒரே ஒரு பொம்மை மட்டும், பாண்டா பொம்மை தூக்கிட்டான், அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஆ சரி. எங்க இருக்கு பிக்காச்சு? எங்க பிக்காச்சு? பிக்காச்சு இந்த மேலே இருக்கு பாரு பிக்காச்சு. என் வண்டி பேரு, என் வண்டி பேரு எடுத்துடலாமா? வேணாம், இதை மட்டும் தூக்கிறேன்க்கா, சொல்லிடுங்க. சரி செல்லம், லவ் யூ செல்லம், பாய். பார்த்துக்க எப்படி இருக்கு? கண்ணாடி கலர் கலராக இருக்கியா? யோ, அவங்க அண்ணா வரலையா? அவங்க அண்ணா வருன்னு சொன்னா. சரி சரி, சரியா லவ் மீட்டர் வச்சிருக்கான் ஏந்தாலே. எனக்கு எவ்வளோ இரு, நான் தான் ஃபஸ்ட்டு. இப்படி வச்சா வருமா? அமுக்கணுமா வச்சு பிடிச்சா போகுது, அப்படிதாயா? ஃபுல்லாக ஏறுதே மாப்பிள்ளை. எவ்வளோ வெறி, அவ்வளோ வெறி மாப்பிள்ளை. யோ நம்புதியா?
கொண்டா. இன்னும் நீ அதே கட்டப்பில் தான் கிடக்கிறையாடா கரகம். சரி சரி அண்ணன் எடுத்துக்கிட்டேன். உய்யூ அதை எடுத்துகிட்டு போக முடியாது, இதை மட்டும் எடுத்துக்கிறேன். எங்க அக்கா சின்னதாக ஒரு பிக்காச்சு சின்னதாக இருக்கான். எங்கே இருக்கு உனக்கு தெரியுமா? அங்கே லாஸ்ட்டில் இருக்குக்கா. அதான் எனக்கு அதான் இல்லைக்கா, மேலே இருக்கு பாருங்க, அதுக்கு மேலே இல்லை சின்னதாக ஒன்று இருக்கு பாருங்க, சின்னதாக ஒன்று இருக்கு பாருங்கக்கா. சரி அப்புறம் கடையெல்லாம் நல்லா செழிப்பாக வச்சுருக்க. திருநெல்வேலிக்கார எடுத்துக்கிட்டு வராதையே. ஆமாம் ஆமாம், நான் இது இந்த பொம்மையா? சரி வச்சுக்கிறேன். இந்தாங்க ஓனர் சரின்ட்டாரு. சரி சொல்லுவோம், பாய். வண்டி வேறு சென்ட்ரல் வச்சு உட்காந்துக்குமா? டைம் ஆச்சு. அந்த ஆளை இங்கே இல்லை, அவனுக்கு என்னையா மரியாதை? அது ஏன் குரங்கு கொடு, இது ஏன் குரங்கு கொடு, இது ஏன் குரங்கு கொடு. சிவா சரி போகலாம், வா சாப்பிடலாம். இல்லை அவன் இப்படி வாழை இதுக்குள்ள விட்டு அவ்வளோதான், ஜம்முன்னு வந்துட்டான். யோ குடியா, உட்கார வச்சுட்டு கொடு வண்டி எடுக்கும்போது. யோ குடியா, யோ எனக்கு என் செல்லத்தை வச்சு வண்டி ஓட்டோனியா. உட்கார வை உட்கார வை, உட்காரதான். உட்காரவே மாட்டான் முதல்ல. கர்நாடகா. பாய் பாய் செல்லம், அவங்க கிடக்குறாங்க செல்லம், நீ வா ஏறிக்க வண்டியில். ஐயோ ஐயோ என்னாச்சு? அவ்வளோதான் பூஃபேம் கிளம்பிட்டோம். நம்ம சந்துரு கடையாக தான், நம்ம சந்துரு கடையில் வேறு மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஃபைனலி நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டையும் கொடுத்துட்டான். செல்லம் வேறு மாதிரி. நம்ம 3 பாயிண்ட் இருக்குது பெட்ரோலு, ஓகே தான் நினைக்கிறேன். அதே அதிகம். நம்ம கர்நாடகா சைடு போய் ஒரு பெட்ரோல் அடிச்சு பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு. நல்லா ஸ்வெட்டிங் ஆகுதுங்க இந்த ஏரியாவில், நல்லா வெயில் அடிக்கிற டைம். வண்டி 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 பிரேக் டவுன் ஆகிட்டுருக்கு. என்னாச்சு? டயரு ஆயில் லீக் ஆகிட்டு இருக்கு போல். என் வண்டி பேர் பிக்காச்சு தான் உட்காந்துருக்கான் பாருங்க. இது பேர் தான் என் வண்டி பேரும், பிக்காச்சு என் வண்டி பேர். ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஏன்னா அது தெரில, ஒரு மாதிரி இங்கே வந்து பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இந்த எல்லோ கலரும் பார்த்துட்டு இங்கே எம்டியில் வந்து முன்னாடி எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, அந்த அது ஒரு மாதிரி எனக்கு அது ஒரு கனெக்ட் ஆச்சு. அதனால தான் இந்த பேர் வச்சேன் பிக்காச்சு அப்படின்னு. இப்படி உங்களுக்கு ஏதாவது உங்கள் பைக் எதுக்கு நீ இந்த பேர் வச்சிங்கன்னு தெரிஞ்சுன்னா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, நான் பார்க்குறேன். ஊசிமலை 7 கிலோமீட்டரா? ஓ இப்போ நம்ம வந்து தாமரகரை தாண்டிட்டோம். அடுத்து பர்கூர், அடுத்து ஊசிமலை, தட்டமலையா ஏதோ சம்திங்னா 2 மலை இருக்குது. அப்படியே ராமாபுரம் வழியாக நம்ம இங்கே ஏற போகிறோம். சாப்பிட்டு போய்க்கலாம், நல்லா பசிக்குது. ஒரு மதிய டைமில் தான் நம்ம திபெத்தியன் டெம்பிள் போவோம். மதிய அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பீப்புள்ஸோட நல்லா கனெக்ட் ஆகலாங்க. அங்கே நல்லா பேசுவாங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அங்கே. ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் பர்கூர். ஐயோ அழகாக இருக்குங்க. 2 வண்டியில் இந்த பொம்மை உட்காந்துட்டு போகிறக்கு, பிக்காச்சு உட்காந்துட்டு போகிறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பிக்காச்சு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, நேரம் சாத்தியிருப்பேன். ஒரு 90-100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது நம்ம போகிறது. 96 கிலோமீட்டர் நினைக்கிறேன்.
அதில் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு தான் ஃபுல்லாகவே கர்நாடகா தமிழ்நாடு பார்ட்ரு ராமாபுரா வழியாக. ஸோ நம்ம நண்பர் இருக்கார் ராமாபுரத்தில், அவரையும் பார்த்துட்டு தான் போகணும். நாங்கள் வந்தப்போ ஒரு பலாப்பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம். அந்த கதையெல்லாம் கேட்டீங்கன்னு சிரிப்பீங்க. பலாப்பழம் கஷ்டப்பட்டு பேக்லலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தோம். நானும் இவர் நவீன் ப்ரோவும். அது வந்து சக்கையாக போயிடுச்சு, பழமே டேஸ்ட்லாம் போயிடுச்சு. இப்போ பழம் கிடைக்கும் கண்டிப்பாக, நம்ம வேணால் சாப்பிட்லாம் வாங்கி. ஆனால் நாங்கள் வந்த டைமில் நல்லா மழை டைமுங்க, நல்ல சில்லான கிளைமேட்டு. பட் இப்போ மழை இல்லை சுத்தமாகவே. இன்னும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மழை பெய்யும் கண்டிப்பாக. அந்த டைமில் தான் வரணும். போயிட்டு இங்கே ஏதாவது இல்லை, இங்கேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம பசங்க யாரும் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஊசி மலை இன்னும் 2 கிலோமீட்டரா இது. இப்போ சாப்பிட்லாம் வெயிட் பண்ணு. நிப்பாட்டுறேன். யோ அழுக்காயிருச்சியா பின்னாடி, அழுக்காயிருச்சியா? சொல்லும் சரி போலாமா? எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஸ்பீடு போனாலும் காட்ட மாட்டேங்குதுல, மறைச்சிக்கிருச்சு. அண்ணா சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்கு? அதெல்லாம் பரோட்டா தோசை அதான் இருக்கும். சரி சைவம் தாயா இருக்கு. அசைவம் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே நிப்பாட்டு சொல்லந்தா சாப்பிடலாம். இது குருமா சரி பரவாயில்ல. ஆம்லெட் இருக்கா? சரி ஓகே. இது நல்லா இருக்கியா? அதில் இதைய காப்பாத்தணும் உங்ககிட்ட இருந்து. பிஞ்சிருச்சு. போலாமா?